தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறந்த செய்தியை அறிந்த நடிகர் வடிவேலு ஒரு நாள் முழுவதும் சாப்பிடவில்லை என அவரது நண்பன் மாலின் கூறியுள்ளார். அவர் அளித்த பேட்டியில் விஜயகாந்துக்கு இரங்கல் தெரிவிக்க சென்றார். அசம்பாவிதம் ஏற்படுமோ என தவிர்த்ததாகவும், இரங்கல் தெரிவித்தாலும் தவறாக பேசுவார்கள் என வடிவேலு அமைதியாக இருக்கின்றார். விரைவில் விஜயகாந்த் நினைவிடத்தில் சென்று வடிவேலு அஞ்சலி செலுத்துவார் என்றார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வடிவேல் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, கோபமும் கிடையாது. நம்ம வடிவேல் தானே பேசிட்டான், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்து போயிட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க. அவர் விஜயகாந்த் அவர்கள் நேற்று தூங்கும்போது கூட வடிவேலுடைய காமெடிகளை பார்த்துட்டு தான் படுப்பாருலாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த பக்கம் ஒரு சாரார் வந்து ஒரு பாசிட்டிவான கருத்து சொல்றாங்க. நீங்க வடிவேல் அவர்களோட நட்புல இருக்கிறீங்க, அவர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஏதாவது பகிர்ந்துருக்காரா? அவர் மனிதநேயம் உள்ளவர் கேப்டன், மனிதநேய பண்பாளர், மனிதநேயம் உள்ளவர், யாருக்கும் உதவி செய்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொண்டார். உடனே உதவி கேட்டா உடனே செய்வாங்க. அப்படி ஒரு பண்பாளர் அவரு. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? 4 மாசம் 5 மாசம் தான். கேப்டன் ரொம்ப முடியாம போறோம். நான் எல்லாரும் கேட்டேன். நான் வடிவேலுடன் தொலைபேசியில பேசினா 1/2 மணி நேரம் பேசுவோம், 30 நிமிஷம் பேசுவோம். இந்த 30 நிமிஷத்துல தமிழ் சினிமா, அரசியல், காமெடி எல்லாமே பேசுவோம். அவர் போன் வைக்க மாட்டாரு, பேசிக்கிட்டே இருப்போம். எல்லாரும் பத்தி பேசுவாரு. அப்ப கேப்டன் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மனிதன். இதுக்கு மேல என்ன வேணும்? அவங்களுக்கு 2 பேருக்கு ஒண்ணுமே இல்லை, மறந்துட்டாங்க. கேப்டன் மறந்துட்டாரு, ஆனா வடிவேல் மறந்துட்டாங்க. ஒண்ணுமே கிடையாது. இந்த ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு, சமூக ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு அவரை தப்பா பேசுறாங்கல்ல, அதுதான் எங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா நான் நெருங்கி பழகிட்டு இருக்கேன். அது ஏத்துக்க முடியல. ஒரு மனிதன் வந்துட்டு சைக்கோ, அவர் எலும்புலாம் நாட்டுங்க, நாட்டுல எலும்பு இருக்காது, அது எப்போனாலும் மாறும். ஆனால் கேப்டன் மாறல, அண்ணன் வடிவேல் மாறல. இந்த ஊடகத்துல உட்காந்து பேசுறாங்கல்ல தப்பா, அவங்க தான் மாத்தி பேசுறாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க 2 பேருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது, மறந்துட்டாங்க. ஆனா மனக்கசப்படுறது, ஆனா இப்போ மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதோட வந்து விஜயகாந்த் அவருடைய மனைவியான பிரேமலதா அவர்களும் வடிவேலை எதிர்த்து அவதூறாக எந்த ஒரு இடத்தையும் பேசல. விஜயகாந்த் அவருடைய 2 மகன்களும் எங்கேயும் வடிவேலுக்கு எதிராக பேசல. ஆனா விஜயகாந்த் ஆதரவாளர்களோ இல்ல கட்சிக்காரர்களோ பேசுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல வடிவேல் அவர்கள் ஏதாவது இடத்துல வருத்தம் தெரிவிச்சிருந்தாரா? நான் இந்த மாதிரி கேப்டன் பேசியிருக்க கூடாது அப்படின்னு ஏதாவது வருத்தம் தெரிவிச்சாரா? அது ஒரு சந்தர்ப்ப சூழல் நடந்த ஒரு பேச்சு, ஒரு தேர்தல் அரசியல் நடந்துகிட்ட ஒரு பேச்சு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கு தரந்தாழ்ந்து இதோட பேசினவர்களா இருக்காங்க. நிறைய தலைவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நாகரிகமான மேடையில வந்துட்டு ஒரு குடும்பத்தை எவ்வளவு, கலைஞர் அவருடைய குடும்பத்தை எவ்வளவு கேவலமாக பேசி இருக்காங்க இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கேவலமாக பேசி இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் கூட்டி வச்சுக்காங்க இல்லையா? எல்லாம் கூட்டி வச்சுட்டாங்கல்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் தலைவர் கலைஞர் குடும்பத்தையும் எவ்வளவு கேவலமா பேசியிருப்பாங்க 2 தரப்புலையும். அங்கிட்டு மாறி இருக்காங்கல்ல. இல்ல, நீங்க அந்த விவாதத்துக்கு கூட போக வேண்டாம். இதே விஜயகாந்த் அவர்களை பலர் விமர்சனம் செய்திருக்காங்க. விமர்சனம் செய்தவர்களே இறுதி அஞ்சலியில வந்து அவங்க மரியாதையும் செலுத்திருக்காங்க. ஆனா வடிவேல் அவருடைய விமர்சனம் மட்டும் இன்னமும் பேசுவதற்கான காரணம் மட்டும் புரியலையே. அவர் பழிவாங்கப்பட்டாங்க, அவ்வளவுதாங்க. அவர் ஒரு ஆடு மாதிரி மாட்டிக்கிட்டாரு. இதான் உண்மை. எல்லாரும் அவர் கழட்டி விட்டாங்களா? அந்த கழட்டி விட்டா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர் விஜயகாந்த் கேப்டனுடைய மறைவுக்கு வரன் என்று நினைத்து இரங்கல் தெரிவிக்க வேண்டும் நினைத்து வந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். அதை அவர் தவிர்த்துட்டாரு. 1. 2வது, அவர் இரங்கல் அறிக்கையோ இல்ல ஒரு வீடியோ இரங்கல் கிளிப்பிங் கொடுத்தாலோ அதுவும் சமூக ஊடகங்களில் தப்பு பேசப்படும். அவர் என்ன பேசினாலும் தப்பா போகுங்க. நான் சொல்றேன், அண்ணன் நடிகர் வடிவேல் அவர்கள் இப்போது அவர் கேப்டன் விஜயகாந்த் மறைவை ஒட்டி எது செய்தாலும் தப்பா பேசுவாங்க. அதனால அவர் அமைதியா இருக்காது. அமைதியா இருப்பது மட்டுமல்ல, இன்னும் சில நாட்கள், மாதங்கள் கூட கேப்டன் நினைவு மண்டபத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துவார். இது அவர் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதா இல்ல நீங்க அனுமானத்தின் பேர்ல சொல்றதா? அனுமானத்தில் இல்ல. அவர் என்ன அது நீங்க பகிர்ந்ததுல அவருடைய பேச்சு எனக்கு தெரியல. ஒரு மனிதன் இறந்து விட்டன, அந்த இறப்புக்கு போகிறப்ப ஒரு குரல் இருக்குல்ல, அந்த குரல் கேட்கும்ல, சொல்லும்ல. நம்ம பொது வாழ்க்கையில இருக்க, அரசியல் இருக்கான், ஒரு மனிதன் பேச்சு தெரியுமா தெரியாதா? அந்த வருத்தம் வந்து அவருக்கு இருக்கு, போக முடியல வருத்தம் இருக்கு. அந்த இறப்புல போய் மாலை வைக்கல, ஒரு மாலை வச்சிருக்கலாம்ல அப்படின்ற எண்ணம் அவர் மனதில் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக கேப்டன் நினைவிடத்தில் சென்று அவர் அஞ்சலி செலுத்துவார். நான் இதை உறுதியா சொல்றேன். கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு குறித்து பல்வேறு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.